வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் கடந்த வாரத்தில் குறிப்பிட்ட ஆட்சியர் குரவை என்ற அந்த ஆட்டத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியை நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆட்சியர் குரவையில் மாதிரியினுடைய ஐ என்ற அந்த ஓசை வர முல்லைப்பண் இசைக்கத் தொடங்க பெண்கள் சமநிலை ஆட்டம் ஆடி பின்பு கற்கடக கைகோத்து ஆடுகிற அந்த முறைமை நிகழ்கிறது. இப்பொழுது ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. ஆரம்பமாகிற பொழுது அவர்கள் ஆடி ஆடி பாடுகிறார்கள். பாடுகிற நேரத்தில் முதலாவது அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், குழலோசை கேட்போமா என்று தொடங்குகிறார்கள். ஏன் குழலோசை கேட்போம் என்றால், கண்ணன் குழல் ஊதுகிற கண்ணன் தானே. ஆகவே வேங்குழல் ஓசையை அனுபவித்து நாங்கள் இப்பொழுது ஆடுவோமா என்று சொல்லி அவர்கள் ஆடத் தொடங்குகிறார்கள். காற்றினிலே வரும் கீதம், அது குழல் ஓசை, கண்ணன் குழல் ஊதுகிற அந்த ஓசை இந்த பெண்களை மயக்குவதாக இருக்கிறது. ஆனால் அந்த குழல் ஓசையை, கண்ணனுடைய குழல் ஓசையை இப்பொழுது அவர்கள் சிறப்பாக பேசுகிறார்கள். ஆகவே அந்த குழல் ஓசை எவ்வாறு இருப்பது சொன்னால், சிறப்பை அந்த குழல் ஓசையிலே அவர்கள் பல்வேறு விதமான கண்ணனுடைய சிறப்புகளை சொல்லி எல்லாம் பாடுகிறார்கள். அப்போ கண்ணனுடைய சிறப்புகள் எவை என்றால், அவனுடைய அவதாரத்திலே காணப்படுகிற பல்வேறு விதமான சிறப்புகள். அதில் ஒன்று கன்று குணிலா கனியுதிர்த்தது. இது அவனுடைய வீர செயல்கள் ஒன்றாக பேசப்படுகிறது, பாகவத வரலாற்றில் பேசப்படுகிறது. இரண்டாவது விஷயமாக பேசப்படுகிறது, பாம்பை கயிறாக கொண்டு கடல் கடைந்து அமுதம் கடைந்த அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இரண்டாவது. மூன்றாவது, கொல்லையிலே இருந்த குருந்து மரத்தை ஒசித்த செய்தி பேசப்படுகிறது. அடுத்ததாக, யமுனா தீரத்திலே கண்ணன் கோபிகளுடன் அவர்களுடைய ஆடைகளை எடுத்து மறைத்து வைத்து அவர்களுடன் சல்லாபம் செய்த அந்த நிகழ்ச்சி பேசப்படுவதன் தொடர்ந்தாக அவர்கள் தொடர்ந்தும் அந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக பேசப்படுகின்றன. ஆயர்பாடியில் கட்டுண்டது, உரலினால் யசோதை பிராட்டி இவனை கட்டி வைத்தது என்பது, கட்டுண்டது என்பது. மற்றது மண்ணை உண்டது, மண்தின்ற பானம் என்ற வாய், மண்ணை உண்டது. சிவருமானுடைய முப்புறமெரித்த அந்த செய்தியிலே மண்ணை உண்டது ஆயர்பாடியிலே அது சிறப்பாக பேசப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மூவடியால் உலகளந்த, இவைகள் இந்த கண்ணனுடைய சிறப்பாக இந்த வேங்குழல் ஓசையினுடைய ஓசைக்கு பிறகு இந்த கண்ணனுடைய பல்வேறு விதமான சிறப்புகள் யாவற்றையும் சொல்லி பரவி அவர்கள் பாடுகிறார்கள். இது மாத்திரமல்ல, அவனுடைய அடியை பற்றிய, பாதங்களை பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது. இந்த பாதங்களை பற்றிய செய்தி சொல்லுகிற நேரத்தில் ஒரு இடத்திலே மூவடியால் உலகளந்தது என்பது மிக முக்கியமான செய்தியாக அது பேசப்படுகிறது. மூவடியால் உலகு அளந்த செய்தி கண்ணனுடைய அவதார செய்திகளில் மிக முக்கியமானது. ஆனால் அந்த அடிதான் பஞ்சவர்க்காக தூது சென்ற அடி என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது மகாபாரத கதையிலே பஞ்சபாண்டவர்களுக்காக கண்ணன் தூது சென்ற அந்த செய்தி, பஞ்சவருக்காக தூது சென்றான். அந்த அடிதான் மூலகத்தையும் அளந்த அந்த பாதங்கள் தான் இப்பொழுது பஞ்சவருக்காக தூது சென்றது என்று பேசப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இலங்கை கடந்தது என்று, இலங்கை கட்டளித்தது என்ற செய்தி, இலங்கையினுடைய சிறப்பை அளித்தது, ராவணனை வென்று இலங்கையினுடைய சிறப்பை அளித்தது. ஆகவே இப்போ இதிகாச கதை மரபும் இதன் வந்துவிடுது. தொன்மக் கதை மரபுகள் பற்றி பேசப்பட்ட அதே சூழலில் இதிகாச மரபிலே பேசப்படுகிற பாண்டவர்களுக்காக தூது சென்ற செய்தியும்
இலங்கை மீது போரெடுத்து வெற்றி கொண்ட அந்த செய்தியும் இங்கே சிறப்பாக பேசப்படுகிறது இந்த ஆடலிலே. இப்பொழுது அதை தொடர்ந்து இன்னொரு மிகச்சிறப்பான ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுதான் இளங்கோவடிகளுடைய மிகச்சிறப்பு. அது ரெவன் பற்றிய புகழ், ரெவனுடைய தொன்ம கதைகள், மரபுகள் எல்லாம் பேசப்பட்டாலும் கூட சமகாலத்திலே அவர் வாழுகின்ற அந்த அரசியல் நிலைமைகளையும் மிக சிறப்பாக தன்னுடைய பாடல்களிலே சேர்த்து விடுகிறார். அதுதான் இளங்கோவடிகளுடைய ஒரு சிறப்பாக அமைந்து விடுகிறது. அதாவது மூவேந்தர்களும் இந்த ஆட்டத்திலே சிறப்பித்து பேசப்படுகிறார்கள். அதாவது பொதிகை மலையிலே பிறந்த சந்தனம், இங்கே கடலிலே பிறந்த முத்து, பாண்டி நாட்டு முத்து, இவற்றினுடன் இந்திரனை வென்று இந்திரனுடைய ஆரத்தையும் கழுத்திலே சூடியவன் பாண்டிய மன்னன், அவன் கண்ணன். அப்போ அவனை கண்ணனாக உருவகித்து பாடுகிற சிறப்பு மாத்திரமல்ல, அந்த நாட்டிலே பொதிய மலையிலே விளைகின்ற சந்தனம், அங்கே கடலிலே விளைகின்ற முத்து, இவற்றுக்கு மேலாக இந்திரனை வெற்றி கொண்டு அவனுடைய ஆரத்தை கழுத்திலே அணிந்து கொண்ட பாண்டியன், அவன் இந்த கண்ணன் தான் என்று சொல்லி பாண்டிய மன்னனை சிறப்பித்து பேசுகின்ற ஒரு முறைமையை காண்கின்றோம். அடுத்ததாக சோழன் புகழ் பேசப்படுகிறது. சோழன் கண்ணனாக இங்கே உருவகிக்கப்படுகிறான். ஆகவே சோழன் கண்ணனாக உருவகிக்கப்படுகிற பொழுது அவனுடைய வரலாற்று செய்தி ஒன்றும் சொல்ல வேண்டும் அல்லவா? ஆன காரணத்தினால வரலாற்று செய்தி ஒன்றை அவர் சொல்கிறார். எதுவென்றால், சோழர்கள் இமயத்திலே புலி சின்னத்தை பொறித்த அந்த செய்தியை குறிப்பிடுகிறார். நீண்ட வரலாற்று பாரம்பரியத்திலே சோழர்கள் இமயம் வரைக்கும் சென்று அங்கே இமயத்திலே புலி சின்னத்தை பொறித்தார்கள் என்றது பாரம்பரியமாக அவருடைய புகழ் பற்றி பேசப்படுகிற நேரத்தில் அது நீண்ட காலமாக பேசப்படுகிறது இலக்கியங்களில். இப்பொழுது அந்த செய்தியை சொல்லி அவன் இந்த சோழ அரசன்தான் இப்பொழுது கண்ணனாக இருக்கிறான் என்று அங்கே உருவகிக்கிறார். அதுபோலவே சேர அரசர்களுடைய சிறப்பும் இங்கே பேசப்படுகிறது. அதில் சேரர்கள் பலர் மிக கடற்போர்களிலே மிக சிறந்தவர்களாக அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். கடல் பிறகு ஓட்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கடல் போர்கள் நிகழ்த்தி கடல் பிறகு ஓட்டிய சேரர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த சேரருடைய புகழும் இங்கே பேசப்படுகிறது. ஆகவே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கண்ணனுக்கு உருவகிக்கப்பட்டு கண்ணன் மாதிரியாகவே அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த புகழை இந்த இடத்தில் இளங்கோவடிகள் நிலைநாட்டுகிறார்கள். ஒரு தளத்திலே கண்ணனுடைய தொன்மக் கதைகளை பேச வந்த இளங்கோவடிகள் இன்னொரு தளத்திலே கண்ணனுடைய சிறப்புகளை இதிகாசத்துடன் தொடர்படுத்தி பேசி இப்பொழுது தான் வாழ்ந்த காலத்து அரசுகளுக்கு வருகிறார். அரசுகள் சேர சோழ பாண்டியன் என்று அந்த மூவேந்தர்களும் இந்த கண்ணனுக்கு சமமாக பேசப்படுகிறார்கள். இதை தொடர்ந்து இந்த கண்ணனுடைய சிறப்புகள் பேசப்படுகின்றன. பெரியவனை மாயவனை பேருலகமெல்லாம் விதி கமல உந்தியடை கண்ணும் அவனுடைய திருவடியும் அவனுடைய கண்ணை அவனை பார்க்க வேண்டும். யாரை பார்க்க வேண்டும் என்றால் பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விதி கமல உந்தியடை கொண்டவனாகிய அந்த திருமாலை கண்ணால் கண்டு அவனை வணங்க வேண்டும். அவனை கண்ணால் காணாத கண்ணென்ன கண்ணோ என்று கேட்கிறார். இன்னொரு இடத்திலே அவனுடைய கேசவனுடைய பல்வேறு விதமான புகழ்களை பாடி கேட்காத செவியோ என்று கேட்கிறார். அது மாத்திரமல்ல, பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நான் என்ன நாவோ என்று கேட்கிறார். ஆகவே இந்த கண்ணனை காண வேண்டும். இந்த கண்ணனுடைய புகழை
கேட்க வேண்டும். இந்த கண்ணனுடைய புகழை நாவால் புகழ வேண்டும் என்று சொல்லி கண்ணனுடைய புகழை இந்த இடத்திலே பாடுவதாக அமைந்து முடிவாக பசுக்கூட்டத்தின் நோய் தீர்க பாண்டியன் படைவெல்க என்று இந்த ஆட்சியர் குரவை நிறைவு பெறுகிறது. இளங்கோவடிகளுடைய ஒரு சிறப்பான படைப்பாக இதை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.